இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துருக்கு. விசிக தலைவர் வேற ஒரு 50,000 வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்குலாம் அறிவிச்சிருந்தாரு. அறிவிச்சுட்டு அடுத்து கொஞ்ச நாள்லயே ஒரு வீடியோலேயே ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. எல்லா மாவட்டத்திலாம் 10,000 போடுங்க, பேங்க்ல காசு இல்லைன்னு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு வீடியோ வெளியிடுறாரு சார். பேங்க்கில் காசு இல்லாமல் உங்களை யார் செக் இஷ்யூ பண்ண சொன்னது? நான் கேட்குறேன். இப்போ யாராவது இன்னொன்று இறந்தவர்கள் உங்கள் கட்சியினராக இருந்தால் கூட நான் சரி உங்கள் கட்சிக்காரன் செய்யலைன்ட்டு நாளைக்கு யாராவது கேள்வி கேட்பாங்கன்ட்டு. இன்னொரு கட்சிக்காரன் அவங்களே 20 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க. கொடுக்கலாமா வேணாமான்னு இங்கி வாங்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்போ வெட்டி விளம்பரம் அது இல்லையா? அந்த வெட்டி விளம்பரத்தை காசு இல்லாமல் எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் காசு இல்லாமல் செக் இஷ்யூ பண்ணுறது அஃபென்ஸ் தெரியுமா? வங்கியில் காசு இல்லாமல் செக் இஷ்யூ பண்ணக்கூடாது. செக்கை இஷ்யூ பண்ணிடுறது, வச்சு அதை ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது. இது சம்மந்தமாக வேற விசிக செய்தி தொடர்பாளர் பவளன் வேற சொல்லியிருக்காரு சார். எங்கள் கட்சி ஒன்றும் இந்த செல்வாக்கு படைச்சது அந்த பெரிய பெரிய முதலாளிகள் இருக்க கட்சி கிடையாது. இருந்தாலும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் பாதிக்கப்பட்டவங்க அந்த மக்களுக்கு. சரி, செல்வாக்கு பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது தான், யாரும் அதை மறுக்கவில்லை. எதுக்கு அப்போ உங்களுக்கு இந்த வெட்டி விளம்பரம்? அமைதியா இருங்க. இன்னொரு கட்சிக்காரனுக்கு போய் கையில் காசே இல்லாமல் கடன் வாங்கி 50,000 ரூபாய் கொடுத்து விளம்பரம் தேட வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? நீங்களும் அந்த இறப்புகளில் குளிர்காய விரும்புகிறீர்கள் என்பது தானே உண்மை. காசு இருந்து உதவி பண்ணுறதுன்றது வேற. காசே இல்லாமல் உதவி பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து போடணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சாவில் நீங்களும் புகழ் தேட விரும்புகிறீங்க. காசு இருந்தால் செய்யுங்க. உங்களை யாராவது கட்டாயப்படுத்துனாங்களா? எல்லா மாவட்ட செயலாளருக்கும் போடுங்கன்ட்டு இதை பொது வெளியில் அறிவிப்பாக வேற வெளியிட்றீங்களே, வெக்கமா இல்லை? இதில் செக்கு போட்டு பவுன்ஸ் ஆனால் அந்த போட்டவங்களுக்கு வேற 250 ரூபா பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அவன் அக்கௌண்ட்டில் செக்கு போட்டேன்னா அந்த செக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு உன் அக்கௌண்ட்லேருந்து 250 ரூபா பிடிப்பாங்க. பூரா ஏழைங்க. அன்றைக்கி தான் மாலிக்கு சொன்னாங்க ஆதார் கார்டில் அடமானம் வைக்கிறாங்க. இது என்ன சார் இப்படி? இவங்களும் திமுக கூட சேர்ந்து டிஎன்ஏ ஒட்டி போச்சு போல. இப்போ திரும்ப கட்சி கலைச்சிட்டு போகலாம். எதுக்கு நடத்துறாருன்னு தெரியலப்பா, விடுப்பா.